இன்னைக்கு நான் ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லேபர் டே. இது 2013ல் வெளியா இருக்கு. அப்புறம் ஒன்லைனர்னு சொல்லிட்டு நான் எழுத மாட்டேன். நிறைய பேர் ப்ரோ ஒன்லைனர் வேணான்ட்டு ஆங்கிரி இமோஜிலாம் போட்டு தாக்குறீங்க. ஸோ இனிமேல் இந்த ஒன்லைனர் எதுவும் வேணாம், அப்படி கதையோடையே ஒன்றி போயிடலாமா? ஓகே, அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த 3 ஃபர்ஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1987 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா அடல். இது அவங்களுடைய பையன். அவன் பேர் வந்து ஹென்றி. அடல் பார்த்தீங்கன்னா கணவனை பிரிஞ்சு இந்த மாதிரி தனிமையில தன்னுடைய பையனோட தான் வசிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப மன அழுத்தத்துல ஒரு பிடிக்காத வாழ்க்கையை தான் இவங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பையன் பிறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அகைன் வந்து இவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக பலமுறை முயற்சி பண்ணி மிஸ்கேரேஜ் ஆயிருக்குது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாம ஒரு குழந்தை பிறந்து கூட இறந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் கணவருக்கும் இடையே சண்டை. அவர் வந்து விட்டு போயிட்டு வேற ஒரு ஃபேமிலியோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாரு போல, கல்யாணம் முடிச்சு. அதனால பாத்தீங்கன்னா இவங்க பயங்கரமா பாதிக்கப்பட்டு முற்றிலுமா சொசைட்டியை விட்டு விலகி இருக்கிறாங்க. சொல்லப்போனா வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா கூட அவங்க பையனை தான் வந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அனுப்பி வைப்பாங்க. எப்பமாச்சும் மாசத்துக்கு ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களாக வாங்குறதுக்காக தன்னோட பையனை கூப்பிட்டு கார்ல போவாங்க. பையனுக்கு மட்டும் லைசன்ஸ் இருந்து அவங்க கொஞ்சம் பெரிய பையனா இருந்தானா கண்டிப்பா அந்த மாசத்துக்கு ஒரு தடவை கூட இவங்க வெளியே வர மாட்டாங்க. கார் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கூட ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம், ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல தான் அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி காரை ட்ரை பண்ணி நேரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்குக்கு தான் வந்து பையனை வந்து அனுப்பி விட்றாங்க. ஒரு செக் ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கூட வந்து இந்த மாதிரி எப்போதுமே நீ தான் வர, உங்க அம்மா வர மாட்டாங்களான்னு கேட்டா இல்ல அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்கன்ட்டு அப்படிதான் சொல்லுவான். அவங்க பேர்ல தான் இந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு வந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் தான். அப்படி சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால கார் ஸ்டாப் பண்ணிட்டு காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னால கூட ஒரு மாதிரி பெருமூச்சு விடுறாங்க. என்னமோ வந்து பெரிய பிரச்சனையை வந்து நம்ம சமாளிக்க போறோம், சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விடுவோம்ல, அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இழுத்து விட்டு நேரா உள்ள வராங்க. வந்ததுமே ஒரு கார்ட்டூன் எடுத்துட்டு பார்த்தா அந்த பக்கமா கற்பனையான ஒரு பொண்ணு நிக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் தூண்ட ஆரம்பிச்சிருது. ஓகே, அந்த சைடு போக வேண்டாம், இந்த பக்கமா போகலாம்னு சொல்லிட்டு ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பையன் என்ன சொல்றான்னா, அம்மா இந்த மாதிரி காமிக் புக்ஸ்லாம் இருக்கு, நான் அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னதும் சரி சீக்கிரமா போயிட்டு வா, அம்மாக்கு நிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னதும் ஓகேமா நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா புக்கு இருக்கக்கூடிய ஏரியாக்கு வந்து அந்த காமிக் புக்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அங்க இருந்து ஒருத்தர் நொண்டிக்கிட்டே அவர் வயிற்றுல வந்து அடிபட்டிருக்கு. ஒரு மாதிரி பதட்டமா வந்து இவங்கிட்ட தம்பி கொஞ்சம் எனக்கு ஒரு உதவி வேணுமே அப்படின்னு வந்து கேட்கிறப்போ அவர் வயிற்ற பாக்குறான், ப்ளீட் ஆகுது. என்ன உதவின்னு வந்துட்டு கேட்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கார்ல அவுட்ல கொண்டு டிராப் பண்ணி விட முடியுமா, கூட யாரும் வந்திருக்கிறா, அப்பா வந்திருக்காங்களா அம்மா வந்திருக்காங்கன்னு கேட்கிறப்போ அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் சொல்லிட்டு இந்த உண்மையை வர சொல்லிட்டான். நல்லதா போச்சு, யார் இது, அதுதான் உங்க அம்மான்ட்டு வந்து கேட்கிறப்போ ஆமான்னு சொல்றாப்லையா, ஓகே அவங்க கிட்ட வா வந்து பேசுன்னு சொன்னதும் ஒரு மாதிரி பரபரப்பா கேட்டதும் அவனுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அப்படியே கூப்பிட்டு வரான் பாருங்க. அவர் வந்து போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டி போடுறாரு. அப்படியே நடந்துகிட்டே வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்துறாரு, அந்த கேப் தூக்கி போடுறாரு. இவன் பாக்குறான் சரியான வில்லங்கமான ஒரு ஆளா இருப்பாரோ அப்படின்ட்டு பார்த்துட்டு அம்மா இவர் வந்து உதவி கேட்கிறாருமா, இந்த மாதிரி கார்ல அவரை கொஞ்சம் அவுட்ல கொஞ்சம் டிராப் பண்ணி விடணுமா அப்படின்ட்டு வந்து சொல்றப்போ அவனும் சொல்றான் கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, நான் வந்து ஒரு கைதி, எனக்கு இப்படி ஒரு குடல் வாழ்வு இருந்துச்சு, அதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்க. அங்க இருந்து 2வது மாடியில இருந்து நான் குதிச்சு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்போ ஆபரேஷன் பண்ண இடத்துல ப்ளீட் ஆகுது, எனக்கு வழி தாங்க முடியல, ஏன்னா போற வழியில மட்டும் டிராப் பண்ணி விட்டுருங்க, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, போலீஸ் வந்துருவாங்க, குயிக்கா வந்து என்ன வந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு விடுங்கன்னு சொன்னதும் அவளே ஏற்கனவே டிப்ரெஷன்ல ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு ஆளு. அவங்க வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இல்லங்க நாங்க அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்றப்போ டக்குன்னு பாத்தீங்கன்னா இவனுடைய கழுத்துல கையை வச்சுட்டு இப்போ பண்ணுவீங்களா உங்க பையன் என் கையில அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி மிரட்டான் பாருங்க. அம்மாவும் பையனும் அப்படி கொஞ்சம் பயந்து போயிருந்தாங்க. வேற வழி இல்ல சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே பில் போடுற கவுண்டர்ல கூட பாத்தீங்கன்னா இவ எப்படியாச்சும் அங்க இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லலாம் ட்ரை பண்றா, இது ஒரு கைதின்னு சொல்ல ட்ரை பண்றா. பட் அவங்க பாக்குறாங்க ஒன்றும் புரியல, பட் எதுவுமே சொல்லிக்க முடியல. அதை வந்து அவன் நோட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வெளியே வந்ததும் அவன் பாத்தீங்கன்னா உஷாராயிட்டு இந்த மாதிரி பையனை பேக் சீட்ல நான் வந்து நாங்க 2 பேரும் உட்காந்துக்கிறோம்னு சொல்லிட்டு கைக்குள்ள வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா பின்னால போய் எரிக்கிறான். இப்போ எங்க கொண்டு விடணும்னு ஒரு கேள்வி கேட்டதும் அதை இவன் பேச்சுவாக்கில் சொன்னானே அப்பா கிடையாதுன்ட்டு, அதனால உங்க வீட்டுக்கே வந்து என்ன கூப்பிட்டு போ அப்படின்ட்டு இப்படி கேட்பானா. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டதும் ஆமா எனக்கு வேற வழி இல்ல, எனக்கு ரொம்ப வலியா இருக்கு அண்ட் கால் கூட ரொம்ப பெயினா இருக்கு, கொஞ்சம் உங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு நான் பாட்டுக்க நான் நைட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன், நான் உங்களை தொல்லப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜெனியூனா வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் பையன் வந்து அவன் கைவசம் அவன் கைக்குள்ள இருக்கிற மாதிரி பயமுறுத்துறானா. வேற வழி இல்லாம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துட்டே இருக்கிறா. பின்னால பார்த்து ஓடிட்டே வரா. நல்ல வழியை எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கார் கூட வருது. எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணலாமான்னு யோசிக்கிறா. பட் இவன் பின்னால இருந்து பயமுறுத்துறான். அவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பட் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காம அப்படியே வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டே இருக்கிறாங்க. வந்ததும் வீடு வந்து சேர்ந்துருத்தாங்க. வீடு பாத்தீங்கன்னா அந்த ஏரியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் வராத ஒரு ஏரியா, ரொம்ப அமைதியா இருக்குது. அண்ட் வீடுகள் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அப்படியே வீடு ஜாமா பொருட்கள் கூட எடுத்துட்டு அப்படியே வாராப்ல உள்ள வாராப்ல வந்து அப்படியே வீட பாக்குறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் பேர் வந்து பிராங்க். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க மனைவியும் குழந்தையும் கொலை பண்ண அந்த கேஸ்ல வந்து 25 வருஷம் சிறை தண்டனைக்காக வந்து உள்ள தள்ளப்பட்டிருப்பாரு. இப்போ 5 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து இப்படி வயித்துல ஒரு பிரச்சனை, அது சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த கேப்ல தான் இவர் வந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. 2வது மாடியில இருந்து குதிச்சு ஓடி வந்துட்டாரு. சோ இதெல்லாம் பேசிட்டே பாத்தீங்கன்னா அப்படியே வீட சுத்தி பார்த்துட்டே இருக்கிறான். அந்த கேப்ல கிச்சன்ல இருந்த சில ஏதோ கத்தி வந்து எடுத்து வச்சுக்கிறா, ஒளிச்சு வச்சுக்கிறா.
அதை அவன் கவனிக்கல. அப்புறம் வந்துட்டு அவனுக்காக டீ என்னமோ வந்து நீங்க களைப்பா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிக் பண்ணி வந்து அவங்ககிட்ட வந்து கொடுக்குறாப்ல உள்ள ஏதோ கலந்து. பட் அதை வந்து அவன் குடிக்கல. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில நான் யாரையும் வேணும்னே காயப்படுத்தல, சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வராப்ல அவருடைய சோக கதைன்ட்டு என்னமோ. ஆனா அதை வந்து இப்ப சொல்றதுக்கு டைம் கிடையாது. நான் அவங்க 2 பேரையும் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒருவேளை போலீஸ் இங்க சுத்தி வளைச்சா கூட உங்க 2 பேரையும் நான் கடத்தி வச்ச மாதிரி ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிருப்பேன். நீங்க வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி வந்து நான் காமிச்சிக்க மாட்டேன். எனக்கு இருட்டுற வரைக்கும் இங்க இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாப்ல. சரி, இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம்னு கேட்கிறப்போ அவன் சொல்றான் ஒரு 20 நிமிஷம் வந்து சொல்றாப்லையா. ஓகே, இருட்டுனதும் நான் கிளம்பிடுவேன், நான் உங்களுக்கு இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன்னு இந்த மாதிரி சொல்றான். இவன் என்ன சொல்றானா, அங்க பாருங்க நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனா என் பையனை வச்சு மட்டும் என்கிட்ட மிரட்டாதீங்க. அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சா கூட நான் எதையும் பெருசா நினைக்க மாட்டேன், அவ்வளவுதான், நான் வந்து எதனாலும் துணிஞ்சு செய்வேன்ட்டு அவங்க ரொம்ப இந்த தாய்மையுடைய வலிமை அவங்க பேச்சு வந்து அவனுக்கு புரிய வைக்குது. ஓகே, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்களும் வந்து அட்டி சொல்லாதீங்கன்ட்டு நம்ம டிவியை போட்டு அப்புறம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா இவன் தப்பிச்சு போன விஷயம் பற்றி எங்கள் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அண்ட் மக்கள் பேட்டி கொடுக்கறது, பிடிச்சி கொடுத்தா துப்பு கொடுத்தா அதுக்கான ரிவார்டு பற்றிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் உங்கள் 2 பேரையும் வந்து கட்டி போடுறேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு சேஃப். குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காகன்ட்டு உங்களை மேலே வழக்கு பதிவு பண்ணலாம், உங்களுக்கு பிரச்சனையாகும். அதனால் நான் வந்து உங்களை பணைய கைதி மாதிரி பிடிச்சி வச்ச மாதிரி அந்த மாதிரி நாம் வந்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டி போடுறாப்புல. அவள் கையிலையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச கத்தி இருக்குது. பட் வந்து அவன் கொஞ்சம் ஒரு நல்ல மாதிரி தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து அவள் வந்து எதுவும் பெருசாக முயற்சி பண்ணலை. கட்டி போட்டதுக்கு அப்புறமா அப்படியே கிச்சனுக்கு வரான். நல்ல பசி, அவங்க கூட நல்லா பசியாக தான் இருப்பாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்து அந்த கிராசரி ஐட்டம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அப்படியே சமைக்கிறாப்ல. சூப்பராக சமைக்கிறான். எங்கே தான் கற்றுக்கிறான்னு தெரியல. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு கட்டை அவிழ்த்து விட்டு அவனுக்கு வந்து சாப்பிட கொடுக்குறாரு. அண்ட் அப்புறம் இவளுடைய கட்டை மட்டும் அவளுக்குல. இவனே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வச்சு அண்ட் டீஸ்பூனில் வந்து இந்த மாதிரி ஊதி ஊதி வாயில ஊட்டி கொடுக்குறான். அவளும் வாங்கி சாப்பிட்றா. ஏன்னா இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கூட அம்மாவும் பிள்ளையும் பார்க்குறாங்க. ஸோ நல்லவன் தான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, யாராச்சும் மூலமாக நம்மளுக்கு ஒரு அன்பு கிடைக்காதா, பாசம் கிடைக்காதான்ட்டு ஏங்கிட்டு இருக்கிறா தெரியுமா. அப்படி வந்து ஊட்டி கொடுக்கறது அண்ட் ரொம்ப அன்பா இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்து இந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு கிடைக்க மாட்டானா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் மைண்ட் போறது போல அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் இருட்டும் ஆரம்பிச்சிருது. அங்கிருந்து போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி போலீஸ் பார்த்தீங்கன்னா ரோந்து பண்ணல அங்கே இங்கமா தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா. ஸோ இதை பார்த்ததுமே இவனால இப்போ வெளியே போக முடியாது. அப்போ அவகிட்ட வந்து கேட்குறான், சரி ட்ரெயின் காலையில் எத்தனை மணிக்கு இருக்கும்னு கேட்குறப்போ அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஏன்னா அடிக்கடி வெளியே போனதே கிடையாது இல்ல. ஸோ ட்ரெயின் எத்தனை மணிக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இவனால் அங்கிருந்து வந்து போயிட்டு வேகமா ட்ரெயினை பிடிச்சி ஏறி போக முடியும். வெயிட் பண்ணவும் முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் யோசிக்கிறான், நான் இன்னைக்கு மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறேன், விடிஞ்சதுமே ஏதாச்சும் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கட்டலாம் அவிழ்த்து விட்டு எல்லாருமே தூங்கி இருந்தாங்க. முழிச்சிருக்கிற நம்ம ஹென்றி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எஞ்சி வரான். அந்த ஆள் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்மளால அந்த சின்ன ஹாலில் அப்படி சோஃபால வந்து படுத்து கிடக்கிறான். ஆக்சுவலா தூங்கல, ஜாக்கிரதையா அப்படி கண் விழிச்சிருக்கிறாரு. இவன் அப்படியே வந்து பாக்குறான் பாருங்க. இவர் பார்த்ததுமே அங்க இருந்து பயந்து ஓடிடுதான். மறுநாள் காலையில் இவனே சீக்கிரமா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி அந்த பையனு கூட சாப்பிட கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. அண்ட் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவனை பத்தி தான் நியூஸ் போட்டிருக்கு. அதை சாப்பிட்டுட்டே அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப கேட்குறான், நீங்க எதுக்காக வந்து ஜெயிலுக்கு போயிட்டு எப்படி தப்பிச்சிங்கன்னு கேட்குறப்போ சொல்றான், நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் இவரும் வந்து கேட்குறாரு, எதுக்காக அவங்க அப்பா வந்து பிரிஞ்சு போனாருன்னு சொல்றப்போ எனக்கு அப்புறம் இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பட் அம்மாவுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்குது, அதுக்கப்புறம் தான் அப்பா சண்டை போட்டு போயிட்டாருன்ட்டு சொல்றப்போ அதுக்காகவா சண்டை போட்டு போனாரு, ஆமா கொஞ்சம் அம்மா அந்த மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறப்பவே அவ அப்படியே வந்து கயிறோட வரா. பட் வந்து இவன் என்ன சொல்றான்னா, அந்த கயிறு தேவை கிடையாது, நான் எப்படியாச்சும் இங்க இருந்து போகணும், பட் இங்க வந்து எந்த ட்ரெயின் வந்து ஷெடியூல் போடலையே என்ன ஏதுன்னு கேட்குறப்போ ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு வீக்கெண்ட் அண்ட் கொஞ்சம் ஹாலிடேஸ், 2-3 நாளைக்கு வந்து அப்ப ட்ரெயின் ஓடாதுன்னு நினைக்கிறேன்ட்டு அவ அப்படி சொல்றா. அப்ப 2-3 நாள் அப்ப இங்க தான் தங்கணுமா அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அவங்களுக்கு இப்போ வந்து அவன் தங்கறத பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல. அண்ட் அவங்களுக்காக அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கான் தெரியுமா, அதை கூட வந்து கொடுக்குறாப்ல. அதை அவ சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா இருக்கு, அவ்வளவு அழகா வந்து பண்ணிருக்கான். எந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வியப்பு. ஆனா அதை போக நம்மளால என்ன பண்றானா, சும்மா இருக்கிற டைம்ல வீட்டை கொஞ்சம் வந்து பராமரிக்கிறான். அங்கங்க ஓட்டு இருக்கிறது, அதை அடைக்கிறது, அது போக கார்ல ஏதோ ஒரு பிரச்சனையா ரொம்ப நாளா வந்து சரி பண்ணாம இருக்கிறாங்க, அதை கூட பாத்தீங்கன்னா அவன் சரி பண்றான். அதுக்கு நம்ம ஹென்றி வந்து உதவி பண்றான். சகலத்தையும் நம்மால் தெரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க தான் கத்துக்கிட்டாருன்னு தெரியல. ரொம்ப டேலண்டான ஒரு பர்சனா இருக்கிறாரு. ஆனா அதோடு மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் அந்த கேஸ் ஸ்டவ் அது இதுன்னு என்னமோ தான் வீடு மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்து அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சரி பண்றாப்ல. இதனாலே நம்ம ஹென்ரிக்கும் நம்ம ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் அவனை பிடிச்சு போயிருது. அதுக்கப்புறம் ஹென்ரிக்கு பாத்தீங்கன்னா பேஸ்பால் எப்படி பிளே பண்ணுங்கிறத கூட ரொம்ப எளிமையா அதுல இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாப்ல. இது வீட்டுக்குள்ள இருந்து பாக்குற இவளுக்கு வந்து ரொம்ப நல்லவனா இருக்கிறான், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்ப தலைவன் எந்த மாதிரி
மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா நம்ம ஆள் இருக்கிறாப்ல. அவளுக்கே பார்த்தீங்கன்னா இந்த 1-2 நாட்கள்லயே அவனை வந்து பிடிச்ச மாதிரி தருது. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ அவனுடைய பேண்ட்ல ஏதோ ஒரு ஓட்டை, அதுக்கு வந்து அவளே வந்து தையல் போட்டுட்டு இருக்கிறாப்லையா. அப்படி உட்காந்து பேசுறப்ப திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க வேகமா கதவை தட்டுறாங்க. டக்குன்னு வந்து பயந்து போய்தான் கொஞ்சம் சேஃப்காக இவளை வந்து பிடிச்சிக்கிறான். அண்ட் ஹென்ரியை தான் என்னன்னு போய் கேளுன்னு சொன்னதும் அவனை வந்து கதவை திறந்து பார்த்தா இந்த மாதிரி பக்கத்து இருக்காரு ஒரு தாத்தா. அவர் வந்து சில பழங்கள் கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி அம்மா அங்கன்னு கேட்டா அவன் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா, அம்மா இந்த மாதிரி வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. எது வெளியே போயிருக்காளா? அவன் எனக்கு வெளியே போனா? இல்ல தாத்தா, அம்மா வந்து குளிச்சிட்டு இருக்காங்க, கேட்டா அப்படி சொல்ல சொன்னாங்கன்ட்டு இப்படி கொஞ்சம் எப்படியோ பேசி சமாளிக்கிறான். அந்த பழங்கள் வந்து கொடுத்துட்டு என்ன தரமா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கைதி சிறையில இருந்து தப்பிச்சிட்டானா, போலீஸ் எல்லாம் வலை வீசி தேடுறாங்க, அவன் நம்ம ஏரியா பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி யாராச்சும் வந்து கதவு தட்டினாங்கன்னா பார்க்காம கொள்ளாம கதவு திறந்துடாத சரியான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிரு அப்படின்னு அங்க இருந்து போயிருந்தாரு. போனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் என்னுடைய சேஃப்டிக்காக தான் அவனை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணியமா பேசுறாப்ல. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் கொடுத்துட்டு போனார்ல, அதை வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்கிறப்போ எனக்கு ஒரு ஐடியான்ட்டு வந்து சொல்றான். என்ன பண்றாங்கன்னா 3 பேருமே சேர்ந்து அதை கட் பண்ணி ஒரு டெசர்ட் மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அவனுக்கு அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியா கொஞ்சம் ஃபன்னா வந்து இந்த மாதிரி அதை வந்து பண்றாங்க. இவனு எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாம பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறான், பிடிச்சு கொடுக்குறான், பின்னால இருந்து சொல்லி கொடுக்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருந்தாலுமே அவனுக்கு எதுவுமே தோணல. கடைசி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி வந்து கவர் பண்ணணும். அதை வந்து அவளை வந்து பண்ண சொல்றான். ஏன்னா வந்து கொஞ்சம் பதட்டமான ஆளு. ஒரு நூல் கொடுக்கறதா இருக்கட்டும், வயலின் வாசிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அவளுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அம்மா எப்படி இதை செய்ய போறாங்கன்னு பார்த்தா இதை வந்து நீ பண்ணுவ அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளால வந்து தைரியப்படுத்துறான் பாருங்க. அவன் தைரியப்படுத்துறத வச்சு பாத்தீங்கன்னா டக்குன்னு கரெக்டா வந்து அதை கவர் பண்றாங்க. சூப்பர் வந்து நினைச்ச மாதிரி அந்த லேயரை வந்து மூடுறாங்க பாருங்க. பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவர் வந்து இந்த 2 நாள்ல அம்மா கொஞ்சம் மாறிட்டாங்க, ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறாங்க, ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க, அண்ட் பதட்டமே இல்லை. அந்த குழப்ப நிலையெல்லாம் இப்ப இருந்த மாதிரி தெரியல. இந்த மாற்றம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நம்ம ஹீரோ எத்தனை நாள் தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு கூட நினைக்கிறான். ஆனா அப்புறம் அன்னைக்கு நாள் இரவும் அந்த மாதிரி போலீஸ் வந்து ரோந்து பணியில போற மாதிரி தெரியுது. நேத்து வரைக்கும் எப்படா இவர் வீட்டை விட்டு போவார்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறிட்டு நீங்க வேணா 2 நாள் இங்க தங்கிருங்க, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மாவும் சொல்றாங்க, பையனும் கூட சொல்றான். இப்போ அப்படி 2 நாள் கடந்து போகுது. அகைன் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வேலைகள், பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றான். அண்ட் அவளும் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பொறுப்பா காஃபிலாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அவன் துணி அவனே அயன் பண்றது அண்ட் அப்பப்போ பாத்துக்கிறதுன்ட்டு அவங்களுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு போகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் கணவனை இழந்து ஒரு அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஆள் வந்துட்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஆனா அவனை பொறுத்த வரைக்குமே இத்தனை வருஷமா ஜெயில இருந்ததுனால இப்படி வந்ததுமே ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டும் அவனுக்கு பிடிச்சி போயிருது. 2 பேருக்குமே இடையில இப்படியான ஒரு ஈர்ப்பு அந்த நெருக்கம் சொல்லிட்டு இந்த வெகு சில நாட்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படி போகுது. அண்ட் பையன் தான் அப்பப்போ கிராசரி வாங்குறதுக்காக கடைக்கு அனுப்பி விட்றாங்க. சூப்பர் மார்க்கெட்டையும் நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கைதியை எப்படியாச்சும் பிடிச்சிருவாங்க, மோசமானவனா, குழந்தையும் கொண்டிருக்கிறான், பொண்டாட்டியும் கொண்டிருக்கிறான் பாரு அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அப்படியே வரான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்ட்டு சொல்லியிருப்பான். அதையும் கூட இவங்க நம்புறாங்கல்ல. நடந்து வரப்போ அங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர்லாம், அதாவது வாண்டட் போஸ்ட்லாம் ஓட்டிட்டு ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. இவனு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி அம்மாவும் அவனு வந்து நெருக்கமா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இவன் தப்பா நினைக்கல, அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அமையணும்னு சொல்லி தான் இவனே கூட ஆசைப்பட்டிருப்பான். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வராங்க. இவன் தான் ஓடி போய் சமாளிக்கிறான். அதாவது இந்த மாதிரி அம்மா மாடியில் இருக்கிறாங்க, இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வரப்போ இவன் வந்து பிடிச்சிக்கிறான். அங்கிருந்து அவ போறா. இந்த மாதிரி அவ போய் பேசி சமாளிக்கிறான். அண்ட் இவனும் வாரான். பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த லேடிக்கு பேரலைஸ் ஆன ஒரு பையன் இருப்பான்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன பையன். அவனை பார்த்துக்க சொல்லி தான் அவங்க வந்து விட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லை எங்களுக்கு வேலை இருக்கலாம் சொல்லி பார்க்குறாங்க. இவங்க அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரா, அவர் போய் நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரேன், ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும், அதுக்குள்ள நான் வந்துருவேன்ட்டு அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு அங்கிருந்து அவங்களை அனுப்பி வச்சுட்டு உள்ள வந்து கூப்பிட்டு வராங்களா. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோ அந்த பையன்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா நடந்துக்கிறான். இந்த மாதிரி நாங்கள் பேஸ்பால் ஆட போறோம், அவன் பேர் வந்து பேரி நீனும் வாரியா அப்படின்னு வந்துட்டு இப்படி செல்லமா வந்து கூப்பிடுறாப்ல. நம்ம ஹீரோனும் பையனும் பார்க்குறாங்க. எல்லார்கிட்டையும் நல்லா பழகுறாரு, அன்பா நடந்துக்கிறாரு. இவரை போய் இப்படி ஒரு குற்றவாளியா சொன்னாங்கன்னு தான் அவங்களுக்கே வந்து தோணுது. அப்புறம் பேஸ்பால் விளையாடுறதுக்காக அப்படி வராங்கல்ல, அப்படியே வண்டியை வந்து தள்ளிட்டு வர அந்த பையனை கொண்டு வந்து ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு அப்படி வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்பை கூட அந்த பையனுக்கு போட்டு விட்டு, அவன் பேர் வந்து பேரி தானே, பேரி என் பேர் வந்து ஃப்ராங்க்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு சரி ஓகே பால் வரும் டக்குன்னு கேட்ச் பிடிக்கணும் சரியா, ரொம்ப குழந்தைத்தனமா பேசிட்டு இப்போ பேஸ்பால் ஆடுறாங்க. ஹெண்டிக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அடிக்க சொல்றாப்ல, அதே மாதிரி அடிக்கிறான். பால்லாம் பறகுது. ஹெண்டிக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது. அப்புறம் அவளை வந்து பேட் பிடிக்க சொல்றான். பட் அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது. அப்புறம் தான் வந்து இவன் சொல்லி கொடுக்குறான், அதுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் பேஸ்பால் ஆனதுக்கு அப்புறமா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஈர துணி நினைச்சு வந்து தொடக்கிறாப்ல, ரொம்ப ஒரு செல்ஃப்லெஸ் கை மாதிரி நடந்துக்கிறானே இருக்கிறானே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து இன்னுமே அவன் மேல ரொம்ப மரியாதை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி டிவி பார்க்குறப்போ நம்ம ஹீரோ பத்தி தான் அங்க நியூஸ்ல போயிட்டு இருக்குது. ஸோ இந்த குட்டி பையன் கூட பார்க்குறான், என்னடா இவர் டிவிலலாம் வராருன்னு சொல்லிட்டு அவனால பேச முடியாது. பட் பார்க்குறான். அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்துருந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறாப்லையா. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க, அங்க ஹாஸ்பிட்டல் எங்க அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த பையன் பார்த்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நியூஸ்ல ஓடிட்டு இருக்கிற நம்ம ஹீரோடைய போட்டோவை பார்த்துட்டு தான் இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்த ஒரு டிவில வராருன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து சொல்ல ட்ரை பண்றான். அம்மாவுக்கு எதுவுமே புரியல. என்ன சொல்ல வரேன்னு கேட்டா அம்மா பிராங்க்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவன் பேரை சொல்லியிருந்தால அதை வச்சு ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்றாங்க. பட் வந்து அவங்களுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து தன்னுடைய பையனை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ் அவனுக்கு மட்டும் பேச தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பத்தி இந்த குழந்தை தனத்திலே சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு இவங்க கூட முடிக்கிறாங்க. அப்போ வயிற்றுல பாத்தீங்கன்னா லைட்டா ப்ளீடிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பையன் இங்க இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஹீரோனுக்கு ஓகே தான், பட் எப்படி நம்ம சுதந்திரமா இங்க வந்து வாழ முடியும், உங்களை பிடிச்சிட்டு போயிருவாங்களேன்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. நான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கூட சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல. இதை வெளியே நின்று கொஞ்சம் அறகுறையா தான் கேட்கறான். இவன் மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்க இருந்து ஒரு ஃபேமிலியாவே இங்க இருந்து தப்பிச்சு வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிடலாம், அங்க போய் நிம்மதியா வாழலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு ஷாக்கா இருக்குது. இதை பத்தி தான் நேற்று நைட்டு பேசிருப்பாங்க போல. அப்புறம் இவனுக்கு கூட லைப்ரரி வரான்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பார்த்தா இவன் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கிறா, ரொம்ப அழகா இருக்கிறா. அந்த பொண்ணு வந்து இவனுக்கு நல்லா பழக்கமாகறா. அந்த பொண்ணு இவனுக்கு கூட ஒரே ஸ்கூல் தானா. அப்படி சின்ன பழத்தனமா வந்து உட்கார்ந்து அவங்க மனசுல படத்தை பேசுறாங்க. அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து ஒரு லைஃபை தேடி போயிட்டாங்களாம். ஆனா இவனும் சொல்றான், எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க, ஆனா அம்மாவுக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத பத்தி இவன் சொல்றான். பட் நம்மால் யாரு அப்படிங்கறத பத்தி சொல்லல. ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் எங்க வீட்டுல இருக்கிறாரு அம்மாக்குன்ட்டு அப்படின்னு வந்து இப்படி சொல்றாப்ல. அந்த பொண்ணு இவன் மனசை குழப்பற மாதிரி, ஒரு வேளை உங்க அம்மாவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட உன்னை விட்டு போகலாம், உன்னை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி மனசை குழப்பி விட்ட மாதிரி சொல்லிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் பதறி போறான். ஆனா அந்த பெருசா எடுத்துக்கலாம். மறுநாள் பாத்தீங்கன்னா இவங்க இந்த விண்டோ வழியா பாக்குறாங்களா, ஹென்றி பாத்தீங்கன்னா ஒரு கார்ல போய் ஏறான். அது யாருன்னு பார்த்தா ஹென்ரியோடைய அப்பா தான். ஹென்ரிய வாரம் வாரம் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த புது குடும்பத்தோட வந்து வெளியே கூப்பிட்டு போவாரு. அப்படிதான் கூப்பிட்டு வந்திருப்பாரு போல. நம்மால் கூட கேட்கறாப்ல, அதுதான் அவனை விட்டு போனவனு கேட்டா ஆமான்னு வருத்தமா சொல்றா. ஜஸ்ட் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டு போன மனசாட்சி இல்லாதவன் தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கூட அவனை பார்த்து திட்டுறாப்ல. ஸோ இதுதான் அந்த ஃபேமிலி போல. அப்பா, அப்பாவுடைய ரெண்டாவது மனைவி அண்ட் ஹாஃப் சிஸ்டர் அண்ட் ஸ்டெப் பிரதர் அப்படி உட்காந்து நீட்டா பேசிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வரப்ப பாத்தீங்கன்னா அப்பா கேட்கிறாரு, அம்மா எதுவும் டேட் பண்றாளா, வேற யாராச்சும் காதலிக்கிறாளான்னு கேட்டா இவன் வந்துட்டு கடுப்புல சொல்றான், அதை பத்தின உங்களுக்கு என்ன கேர், ஜஸ்ட் வெளியே கூப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிட்டமா ஜாலியா பேசணுமா, எனக்கு கொண்டு வீட்டுல விட்டீங்களான்னு போய்கிட்டே இருக்கணும்னு இப்படி சொல்றான். அம்மா விட்டு போன கடுப்பு அப்பா மேல இன்னும் இருக்கு அவனுக்கு. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா ரெண்டு பேருமே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அம்மா இப்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவனுக்கு ஹாப்பி தான். பட் வந்து அந்த பொண்ணு சொன்னா தெரியுமா, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட்டுட்டு மட்டும் வேற எங்கேயாச்சும் போயிருவாங்களான்ட்டு கொஞ்சம் பயப்படுறான். அப்போ வந்து அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க பாரு, நம்ம எல்லாருமே வந்து கனடா கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும். அதாவது அந்த டைம்ல அமெரிக்கால இருந்து கனடா போறதா இருந்தா பாஸ்போர்ட் தேவை கிடையாது போல. சோ ஈஸி, நம்ம இங்க இருந்து ஒன்னா போயிட்டு அங்க ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம்னு இப்படி அம்மா சொல்றாங்க. இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கிறான், அம்மா இந்த மாதிரி என்ன விட்டு போயிருவீங்களான்னு சொல்லிட்டு டவுட்டா கேட்கறான். பாருங்க ஏன் அப்படி கேட்கறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு அப்படியே அரவணைச்சுக்கிறாங்க. டே, நான் இதுக்கிட்ட உன்னை விட்டு போக போறேன், அதெல்லாம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நம்ம 3 பேர் தான் போறோம், எனக்கும் வந்து ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனா அவருக்கும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையா இருக்கும், அண்ட் உனக்கும் ஒரு புது ஸ்கூல் இருக்கும், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, உனக்குமே எல்லாமே புதுசா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் மறுநாள் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்றாங்க. எங்க இருந்து கனடா கிளம்ப போகணும், அதாவது நாளைக்கு தான் போகணும் போல. அதுக்கான எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில வந்து அவங்க ஃபேமிலி ஆல்பம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்கிற டைம் அந்த போட்டோலாம் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு மேல இருந்து வர நம்ம ஹென்றி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேகமா எங்கேயோ கிளம்புறான். எங்கடா போறான்னு கேட்டா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை பார்க்கணும்ட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி வரான். யாரை வந்து பார்க்க வரான்னு பார்த்தா இந்த மாதிரி அன்னைக்கு லைப்ரரியில பார்த்தான் தெரியுமா, அந்த பொண்ணை தான் வந்து பார்க்க வரான். ஸோ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால கடைசியா அவர் சும்மா ஜாலியா பேசலாமே சொல்லி தான் வந்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் நம்ம ஹீரோக்கு இங்க இந்த வீட்டு வேலைகள்லாம் பாக்குறப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வயிற்றுல வந்து அந்த ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் மருந்து வச்சா தான் சரிப்பட்டு வரும் போலன்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுல வர மருந்தும் கிடையாது. ஸோ அதனால மெடிக்கல போயிட்டு அவ தான் வாங்கிட்டு வர நிலைமை ஏற்படுது. ஏன்னா வீட்டுல ஹென்றி கிடையாது இல்ல. ஸோ நீ போய் வாங்கிட்டு வரையான்னு கேட்டா அவங்க வந்துட்டு ரொம்ப பதட்டமா ஆகுறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து தைரியமா இருக்கிறாங்க. பட் அவங்க தனியா போய் வாங்கிட்டு வரதா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் ஏற்படுது. ஏன்னா இவனும் வந்து போக முடியாது கூடவே இல்லை. அதனால கார் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. இவனும் போய் பேசுறான், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுற, என்ன காரணம் அப்படின்ட்டு வந்து கேட்கிறப்போ இப்பதான் சொல்றாங்க, ஹென்றி பிறந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு எந்த குழந்தையும் தங்கவே இல்லை, முதல் முறையே வந்து கலைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வந்து டாக்டரை பார்த்தோம், டாக்டர் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாப்ல, 2 ஆச்சு 3 ஆச்சு, ஆரம்பத்துல இருந்த என்னுடைய கணவருக்கும் எனக்கும் இடையே கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டுச்சு, பட் இருந்தாலும் ஃபைனலா வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அதுவும் கிட்டத்தட்ட 9 மாசம் வரைக்கும் வந்துச்சான், குழந்தையும் பிறந்துச்சான். ஆனா பட் குழந்தை வந்து இறந்துதான் பிறந்திருக்கும் போல. அதனால அவங்க கணவர் வந்து கோவப்பட்டுக்கிறாரு. அதான் ஒரு பையன் இருக்கிறானே அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கலாமே அப்படின்னு கேட்டா இல்ல, அவனுக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு பையன் ஏதாச்சும் ஒன்று வேணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிறாப்ல. ஸோ ஆசைப்பட்ட மாதிரி 2 குழந்தை இவளால வந்து பெற்று கொடுக்க முடியாத ஒரே காரணத்தால அவன் வந்து விட்டு போயிட்டானா. விட்டு போனவன் வந்து கூட வேலை பார்க்குற பொண்ணே கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டார் போல. அவர் போனது கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கிற லேடியை பார்த்ததுமே கை கால்லாம் பதட்டமாகுமா, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம், அழுவாங்களாம். ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியே வரதே வந்து குறைச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஸோ அதனால தான் கூட்டத்தை கண்டாலோ மக்களை கண்டாலோ
தனக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்படுங்கிற விஷயத்த சொல்றாப்ல. அதான் போகிறதுக்கு ஒரு பயமா இருக்குன்னு சொல்றப்போ இவன் தான் ஆறுதல் படுத்துறான். அதான் நான் வந்துட்டல, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சரி நீங்க எப்படி ஜெயிலுக்கு போனீங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்போ தான் இப்ப சொல்றான், இவன் ஒரு மோசமான பொண்ணால ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க, அதனால தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். ஆக்சுவலா நம்மால் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி, அவன் வந்து கிராமத்துல இருக்கிறப்போ அவன் பக்கத்து வீட்டுல சிட்டில வாழ்ந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அவ வெக்கேஷன் டைம்ல வந்திருப்பா போல. அவளை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. 2 பேருமே பழகி இருக்கிறாங்க அண்ட் வந்து ஒன்னா இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு சிட்டிக்கு வந்துட்டா. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னா இருந்ததுனால அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் கன்சீவா இருக்கிற டைம்ல 2 பேருமே பேசி வந்து முறைப்படி வந்து கணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரு 5வது மாசத்துலேயே வந்து அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்துச்சு. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவ சிட்டில வாழ்ந்த பொண்ணுங்கிறதுனால பாத்தீங்கன்னா அவளுக்கு இந்த வீட்டு வேலைகள் அண்ட் குழந்தைய பராமரிக்கிறதுலாம் வந்து பிடிக்கல. அதனால இவங்கிட்ட இது எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு பாத்தீங்கன்னா அவ வந்து ஜஸ்ட் வேலைக்கு போயிருக்கிறா. வேலைக்கு போறது மட்டும் இல்லாம லேட்டா வருது, பார்ட்டிக்கு போறது, குடிச்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அவ நடவடிக்கைகள் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. ஸோ அதனால 2 பேருக்கு எல்லாம் ஒரு மனக்கசப்பு. ஸோ இதோட மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த மாதிரி பேஸ்பால் மேட்ச் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இவனும் குழந்தையோட அங்க வந்து பார்த்தா அப்படி மேட்சே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்ல வந்து சரக்கு போட்டுட்டு இன்னொருத்தனோட நெருக்கமா இருக்கிறத அப்படி கண்ணு முன்னால பார்த்துட்டு தான் தன்னுடைய மனைவியை பார்த்ததும் உடஞ்சு போன அவன் வீட்டுக்கு வந்ததுமே அவன் கோபப்படுற ஆளும் கிடையாது, சண்டை போடுற ஆளும் கிடையாது. பட் இதை பத்தி கேட்டா அப்படி ஒரு தப்பு பண்ணதை வந்து பெருசாவே எடுத்துக்காம ரொம்ப திமிரா வந்து நடந்துக்கிறா, பேசிக்கிறா. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இப்ப பிறந்திருக்கிற இந்த குழந்தை கூட அவனுடைய குழந்தை கிடையாதான். இவ பல பேர்கிட்ட தப்பு தப்பா பழகி இருக்கிறா. ஜஸ்ட் கிராமத்துக்கு வந்து இவனுக்கு ஆசை காமிச்சு இவங்க கூட பழகி இவனால தான் இந்த குழந்தை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி அவனை வந்து கல்யாணம் பண்ண வச்சு அவன் ஒரு ஏமாளி சொல்ற பேச்சை கேட்டுப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி அவனை வந்து இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறா போல. இது எல்லாத்தையுமே வந்து இருக்கிற போதில வந்து சொல்லியிருந்தா தெரியுமா. அப்ப நம்மளுக்கு வருது டென்ஷன். இவ்வளவு நாள் இது பொய்யான்ட்டு தெரியறப்போ ஜஸ்ட் வந்து கோபத்தை தள்ளுறான் பாருங்க. அப்போ அந்த செவுத்துல மோதி பொத்துன்னு கீழே விழுந்து விழுறவ அவ்வளவுதான் அப்படியே வந்து மூச்சு பேச்சு இல்லாம இறந்து போயிருந்தா. ஸோ அப்பதான் ஒரு ஞாபகம் வருது, இவங்க போட்ட சண்டையில பாத் டப்ல வச்சுட்டு வந்த குழந்தைய பத்தி மறந்துட்டாப்ல. அங்க வந்து பார்த்தா தண்ணியில மூழ்கி குழந்தையும் இறந்து போயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு அவ சுயநலத்துக்காக இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஏமாத்தி சிட்டிக்கு கூப்பிட்டு வந்து அந்த குழந்தையும் பொறுப்பேற்றுக்க சொல்லி அண்ட் அதுக்கப்புறமாச்சு ஒழுங்கா இருந்தாலா இல்ல அப்படி தப்பா போனதுனால ஏற்பட்ட அந்த கோபத்துல லைட்டா தள்ளி விட்டதால அவ இறந்து போயிட்டா. ஸோ மனைவியும் அந்த மாதிரி குழந்தையும் இறந்து போனதுனால பாத்தீங்கன்னா இவன் வந்து ஜெயில பிடிச்சு போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம், அதுல 5 வருஷம் கழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அறியாம பண்ண இந்த குற்றத்துக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாதுங்கிற நோக்கத்துல தான் தப்பிச்சு வந்ததை பத்தியும் இங்க சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இவளுக்கு கேட்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ அனுதாபப்படுறா. ஓகே எப்படியாச்சும் இங்க இருந்து நம்ம கனடா தப்பிச்சு போயிட்டு அங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறா. ஹெண்டியும் அவன் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யாருக்கோ லெட்டர் எழுதுற மாதிரி தெரியுது. யாருக்குன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு தான். ரொம்ப தூரம் நடந்து வந்து அப்பாவோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மெயில் பாக்ஸ்ல வந்து அந்த லெட்டரை போட்டு வாராப்ல. அதாவது நாங்கள் இந்த மாதிரி கனடா போயிட்டோம் அப்படின்ட்டு அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக மட்டுமே சீக்கிரட்டா அந்த மாதிரி எழுதி போட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ அங்கிருந்து ஒரு செரிஃபோடைய வண்டி பின்னால வருது. ஆக்சுவலா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சம்மர் கழிச்சு பசங்களாம் ஸ்கூலுக்கு போற முதல் நாள். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பையன் இப்படி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு கார் ஸ்டாப் பண்ணிட்டு தம்பி நான் ஸ்கூலுக்கு போகலையான்னு வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டதும் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் பதட்டம் ஆகிறான். இல்ல சார் நான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றப்போ சரி உன் வீடு எங்க இருக்குன்னு வந்து கேட்கிறாப்ல. அவன் வந்து நைஸா எப்படியாச்சும் அங்கிருந்து நலவு பார்க்கறான் அண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறத பார்த்து இந்த பையன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான், வீட்டுக்கு தெரியாம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகாம ஊரை சுத்திட்டு இருக்கிறான் போல நினைச்சிட்டு நீ வா நான் உங்க வீட்டில் கொண்டு விட்டுன்ட்டு கம்பல் பண்ணி அவனை ஏத்திட்டு வீட்டுக்கு வராப்ல. அங்கிருந்து டிராப் பண்ணிட்டு அப்படி கார்ல பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் போறதுக்காக வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா. அப்படி போலீஸ்கார் நின்று அங்கிருந்து பாக்குறத பார்த்ததும் இவளுக்கு கை காலம் ஒத்தர ஆரம்பிச்சிருது. ஏன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதானு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறா. அவரு அப்படியே போயிருவாருன்னு பார்த்தா இறங்கி வாராரு. இவளுக்கு இனிமே கூட ஒரு மாதிரி பீதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுமே என்ன மேம் பையன் ஸ்கூலுக்கு போகலன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டதோ வந்துட்டு அங்க பேக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்கல்ல. ஓகோ எதுவும் ட்ரிப் எதுவும் போறீங்களா என்னன்னு கேட்கிறப்போ இல்ல சார் ட்ரிப் எல்லாம் போகல சார், வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்லாம் பேக் பண்ணி காயலாங்கடைக்கு கொண்டு போறேன் அப்படின்ட்டு சொல்றாப்லையா. வீட்டில் எதுவும் ஆம்பளை இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றா. சரி ஓகே சார் தேங்க்யூ சார் அவனை வந்து டிராப் பண்ணி விட்டதுக்கு நன்றி சார்னு சொல்லிட்டு அங்கிருந்து சமாளிச்சு அனுப்பலான்னு பார்த்தாலும் இல்ல நான் உங்களுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராப்ல. ஹென்ரிக்கும் அவளுக்கு வந்துட்டு பயம் தாங்க முடியல. மேல இருந்து கூட நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறான் அவங்க பேசுறது உள்ள வருது. இவரு வந்து பாத்தீங்கன்னா வீடை பாக்குறாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா இந்த மாதிரி வீடை தொடச்சு வச்ச மாதிரி எல்லாமே கிளீனா இருக்கு. என்ன எல்லா பொருளையுமே கொண்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டா இல்ல சார் கொஞ்சம் பழைய பொருள் அதெல்லாம் எடுத்துட்டு வீட்டை கொஞ்சம் கிளீனா வச்சிருக்கிறோம்ட்டு கொஞ்சம் சமாளிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவரும் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அப்படியே வண்டியில கொண்டு வைக்கிறாரு. இவங்க வந்து ஓகே சார் நாங்க பாத்துக்கிறோம் சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து வழி அனுப்ப பாக்குறாங்க. ஓகே நான் கிளம்புறேன்ட்டு கையை கொடுக்குறாரு. பார்த்தா இவளுக்கு கை
பின்னால அப்படியே நடுங்கிட்டு இருக்குது, கொடுக்கறதுக்கு தயக்கமா இருக்கு. அப்போ வந்து கை நீட்டுற அவர்கிட்ட வந்து நம்ம ஹென்றி தான் கையை கொடுத்து சமாளிக்கிறா. ஓகே சார், தேங்க்யூ சார், போயிட்டு வாங்கன்னு சொல்றாப்ல. அவர் ஒரு விதமா புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, தெரியாத ஆம்பளை கிட்ட வந்து இந்த லேடி கை கொடுக்க மாட்டாங்க போல, எதுவும் நினைப்பாங்க போல நினைச்சிட்டு ஓகே நான் வாரண்ட் அங்கிருந்து போயிருந்தாப்ல. அவர் போனதுக்கு அப்புறமா தான் பெருமூச்சாகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே, இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு ஆபத்து தான், நம்ம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பணும், நீங்க ஃபர்ஸ்ட் பேங்க் போங்க, பேங்க் போயிட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நான் அதுக்குள்ள எல்லாத்தையுமே பேக் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாப்லையா. அவங்க 2 பேருமே பேங்க் வராங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்த பணத்தையுமே வித்ட்ரா பண்ற மாதிரி அந்த காசோலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறப்போ அவளுக்கு கை காலம் நடுங்குது ஒரு மாதிரி. நம்ம ஹென்றி பாக்குறான். அப்புறம் அந்த லேடி இருக்கிறாங்களே பேங்க் ஸ்டாஃப் வந்து அவங்க கூட சொல்றாங்க, நீங்க தான் வரவே இல்லை, உங்க பையன் தான் வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் அந்த செக் வாங்கி பார்த்தா இருக்கிற மொத்த பணத்தையுமே வந்து அதில் போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய தொகை. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டும் வருது. ஒரே நாள் நாங்கள் இவ்வளவு பணத்தை நாங்கள் கொடுக்க முடியாது, ஒரு நிமிஷம் இருங்க, எங்க மேனேஜரை கூப்பிடுன்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இவங்க மொத்த பணத்தையுமே வித்ட்ரா பண்ண போறாங்கன்னு சொல்றப்போ அவங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டான். எங்களுக்கு சும்மாவே ஓதுரும், இந்த மாதிரி சந்தேகப்பட்டு எதுக்கு இவ்வளவு பணம், என்ன ஏது அப்படின்னு கேட்கிறானா. அப்புறம் நம்ம பொடி பையன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இந்த மாதிரி நாங்க மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஊரை விட்டு நாடை விட்டு வந்து ஓடி போக போறோம் சார் அப்படின்னு சொன்னதும் இவன் முழிக்கிறா. என்னடா பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டான்ட்டு. ஆனால் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பையன் ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ணி கொஞ்சம் ரிவர்ஸா திங்க் பண்ணி இந்த மாதிரி சொன்னதுமே அவங்க கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இல்லப்பா, அந்த அளவுக்குலாம் நாங்க சந்தேகப்படல, ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க மொத்த பணத்தையுமே எடுத்து தரோம்னு சொல்லிட்டு பேங்க்ல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இவன் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ பக்கத்து வீட்டுக்கார லேடி பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. இவன் வீட்டுல இருக்கிறதையும் பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டு வேலைகள் பார்க்கறத பார்த்ததோ யார் நீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. இவன் சமாளிக்கிறான், நான் அந்த மாதிரி வீட்டு வேலைகள் பார்க்கறதுக்காக வந்தேன், அவங்களும் கூட எங்கேயும் வெளியே போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்றான். அந்த லேடிக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது. ஏன்னா இவன் போட்டோ தான் மூளைக்கு மூளை, டிவிக்கு டிவின்ட்டு எல்லா பக்கம் போட்டு தள்ளுறாங்களே, அப்போ கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க இவன் தான் அந்த கைதின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்கு பீதி ஆகுது. பட் வந்து அவங்க வெளியே காமிச்சிக்கல. அங்கிருந்து ஓகேங்க அப்படின்ட்டு வந்துட்டு அங்கிருந்து கொஞ்சம் வேகமா வந்துருந்தாங்க, வீட்டுக்கு வந்துருந்தாங்க. போச்சுடா அப்படின்ட்டு இவனுக்கு தெரிஞ்சு போயிருது. இவங்களும் பேங்க் போயிட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இவனும் சொல்றான், இப்படி பக்கத்து வீட்டுக்கார அந்த லேடி வந்தாங்க, நம்ம சீக்கிரமா கிளம்பணும், சந்தேகப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்புன்னு பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க வந்து அதாவது அந்த தெருவு முழுக்க வந்து அந்த சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. வீட்டையும் சுத்தி வந்து போலீஸ் ரவுண்ட் அப் பண்ற அந்த சத்தம் கேட்டுருது. ஆமா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் வந்து சூழ்ந்துட்டாங்களா, ஒன்றும் பண்ண முடியல. இவன் சொல்ற நம்ம எப்படியாச்சும் பின்வழியா தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இனிமே கூட பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் தப்பிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் வந்து இப்போ இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணி மொத்தமா பிடிச்சிட்டாங்கன்னா அடைக்கலம் கொடுத்ததா சொல்லிட்டு அவளையும் தூக்கி வந்து ஜெயில போட்டுருவாங்க. அதனால இவன் என்ன சொல்றானாங்க, பாரு ஒன்றும் பண்ண முடியாது, என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஸோ வந்து என் வாழ்க்கையில இந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றானா அவங்கள வந்து ஒரு பணைய கைதி மாதிரி கட்டி போடுகிறான். இந்த மாதிரி அவங்கள மிரட்டி தான் நான் இத்தனை நாள் இந்த வீட்டில் தங்கி இருந்தேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிம்பத்தை செட் பண்ற மாதிரி நம்மால் அவங்கள வந்து கட்டி போட்டாப்ல. வெளியே போலீஸ் தான் சூழ்ந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எந்த தவறான முடிவு எடுத்துறாத, அப்படி வந்தா எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸுங்க சுத்து போட்டு சொல்லிட்டு இருக்க. இவனு கட்டி போட்டு பையன்கிட்ட சொல்றாங்க, பாரா அம்மாவுக்கு சமத்தா இருக்கணும், பொறுப்புள்ள பையனா இருக்கணும்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசிட்டு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அப்படியே வாரான். இந்த சொல்றான், என் வாழ்க்கையில இந்த சில நாட்களை கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து இப்படி ஒரு உண்மையான காதல் அன்பு கிடைச்சது தெரியுமா, ஒரு காதல் ஏமாற்றியதால அவருடைய நிலைமை இப்படி தலைகளை மாறி போயிடுச்சு. ஆனா இங்க வந்த சில நாட்கள்ல இவங்க கொடுத்த அந்த உண்மையான அன்பு காதல் எல்லாமே அவர் லைஃபை பொறுத்த வரைக்கும் இது பயங்கர ஒருத்தான விஷயம் தான், அப்படித்தானே? அதான் ரொம்ப உடஞ்சி போய் இந்த மாதிரி சொல்றாப்ல. அண்ட் அவளும் கூட ஒரு மாதிரி அல்றா. அவளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா வாழ்க்கையும் இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி போச்சு. ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கலான்ட்டு ஒரு பிளான் போட்டாங்க. ஆனா அது எல்லாமே இப்படி தகர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லி தான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாரையவன் கையை மேல தூக்கி பின்னால கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க முன்னால சரண்டர் ஆகுறான். போலீஸ் மேல வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ற மாதிரி வந்து கட்டெல்லாம் வளர்த்து விடுறாங்க. பையனுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவர் பிரிஞ்சு போறது. ஏன்னா அந்த சில நாட்கள்ல ஒரு அப்பா ஸ்தானத்துல வந்துட்டு அவன் நடந்துகிட்டான், இருந்துகிட்டான். அம்மாவுக்கு வந்து தைரியத்தை உருவாக்கி கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அப்பா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் இருந்தாரு. ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பேருமே அப்படி கீழே வராங்க. கார்ல அப்படி உட்கார்ந்துருக்கான். பின்னால கூட திரும்பி பார்க்கல, கைது செய்யப்பட்ட அவனை அப்படியே அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. ரொம்ப வேதனையா 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனை எப்படியாச்சும் வந்து வெளியே கொண்டு வரலாங்கிற ஒரு முயற்சியில பல இடங்களை ஏறி இறங்குறாங்க. பல கோர்ட்டு லாயர் அது இதுன்னு பார்த்து பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகல. ஏன் ஜெயில கூட மாசத்துக்கு ஒரு முறை போய் அவரை பார்த்துட்டு வரலான்ட்டு ட்ரை பண்றாங்க. பட் தனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கலன்ட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாப்ல. ஏன்னா நம்மளால அவருடைய வாழ்க்கையை கெட்டு போயிடக்கூடாது, அவ இன்னொரு வாழ்க்கையை தேடி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவளை பார்க்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் எப்படியாச்சும் லெட்டர் மூலமாச்சும் கான்டாக்ட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்ட்டு தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் லெட்டர் மூலமா எழுதி விடுறாங்க. ஆனா அதை கூட பார்க்காம அப்படியே இவங்களை ஸ்கிப் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க லெட்டரை கூட ஓபன் பண்ணாம ரிட்டர்ன் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ இனிமே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா டக்குன்னு வந்து இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, அதாவது இவங்க எமோஷனலி பயங்கர வீக் ஆச்சுல்ல, அதுல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. இதெல்லாம் பையன் பார்க்கறான். அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அவர் நினைச்சு உருகுறாரு.
இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்து தெரியுது. இதுல இருந்து சில வருடங்கள் கடந்து போகுது. இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பையனாவே ஆயிட்டான். நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த அந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி அந்த பேஸ்பால் மேட்ச்ல அந்த டீம்லேயே வந்து இடம் பிடிச்சிட்டாப்ல. இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறா. அவரோட அவுட்டிங் போறப்பலாம் காஸ்ட் எப்படிலாம் கழட்டி மாட்டுறது அதை நம்ம ஹீரோ அப்ப சொல்லி கொடுத்தாப்லையே அதை ஞாபகம் வச்சு கேர்ள் ஃப்ரெண்டு முன்னால அப்படி ஸ்பேர் டயரை மாத்திலாம் கெத்து காமிக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆகியும் அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மாறி இருக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவனு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எக்கச்சக்கமானதை கத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து ஒரு டைம் அந்த பழங்கள்லாம் வச்சு ஒரு பை மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அதே மாதிரி இவன் சூப்பராக பண்றான். நல்லா குக்கிங்லாம் கத்திருப்பான்னு நினைக்கிறேன். பண்ணி அம்மாவை அசத்துறான். அம்மாவுக்கு அவர் ஞாபகம் வருது. அவங்க இங்கிருந்து போனதுக்கு அப்புறமாவும் கூட இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு செயல்கள்ல ஒரு அங்கமா இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அம்மாவும் புள்ளியும் கூட அவரை ரொம்ப மிஸ் பண்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஆல்மோஸ்ட் 20 வருஷம் கடந்து போயிடுச்சு. நம்ம ஹென்ரியை தான் காட்டுறாங்க. நல்லா பெரிய பையன் ஆயிட்டான். 30 வயசுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹென்றி யார் தாப்பான்னு பார்த்தா நம்ம தலைவன் தான், ஸ்பைடர்மேன் தான். பெரிய வயசு ஹென்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்ரி ஸ்டோரே வச்சிருக்கிறாரு. இந்த பேக்கரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்துறாப்ல. மக்கள் கிட்ட நல்லாவே வரவேற்பு இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்தானே அந்த யூனிக்கான பை இருக்கு தெரியுமா, அதுதான் இங்க ஃபேமஸ். இவருக்கு வந்து ஆக்சுவலா ஒரு லெட்டர் வந்திருக்குது. அந்த லெட்டர் வந்து பிரிச்சு பாக்குறாரு. யார் அனுப்பியிருக்காங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஜெயில இருந்து அனுப்பியிருக்கிறாப்ல. சோ தாடி கிடிமா ஆள் கொஞ்சம் வயசான நிலையில வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இவனுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாப்ல. உன்னையும் அம்மாவும் பாக்குறது நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா எப்படி இருக்கிறாங்க, கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஃபேமிலி செட் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் உன்னுடைய கடை சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் ஒரு மேகசின்ல வந்துச்சு, நான் அதை பார்த்துருந்தேன். அதில் நான் சொல்லி கொடுத்த அந்த பை கூட யூனிக்கா நல்லா ஃபேமஸா இருக்காமே, அதெல்லாம் ரீட் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்குது. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குன்ட்டுலாம் ரொம்ப உருக்கமா இத்தனை வருஷமா தனக்குள்ள ஃபீலிங்கா அடக்கி வச்சிருப்பார்ல, அதெல்லாம் மொத்தமா கொட்டியத்தில் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. இதை பார்க்குறப்போ இவனுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்குது. ஸோ திரும்பி வர போறாரு. அவரை பார்க்க போறங்கிற அந்த குதூகலமும் அவனுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அம்மா எங்க இருக்கிறாங்க, அம்மாவை போய் பார்க்கலாமா, அவங்க ஃபேமிலியா இருக்கிறாங்களா, அதை கேட்கறதுக்கு தான் அவனுக்கு இந்த லெட்டரும் கூட போட்டேன் சொல்றாப்ல. இது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட உட்காந்து ரீட் பண்றாப்ல. சோ அவனுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு போல. உடனே பதிலுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டான். ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி நீங்க திரும்பி வரது நினைக்கிறப்போ அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அம்மா இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அதே வீட்டில் தனிமையில தான் வாழ்றாங்க. அவங்களை கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம், எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர்ல இந்த மாதிரி இந்த லெட்டர்ல வந்து எழுதி அனுப்பி விட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வந்ததுமே நேரா போய் பார்க்கறாங்க. ரெண்டு பேருக்கும் வயசாயிருச்சு, முடியெல்லாம் நிறைச்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்த காதல் மட்டும் இத்தனை வருஷம் மாறவே இல்லை. அப்படியே வந்து எவ்வளவு ஒரு உணர்ச்சி வசமா இருக்கும் பாருங்க. இத்தனை வருஷமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, பார்க்கவே இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலா இருக்கும்ல. ஆனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் எப்பா ஒரு வாரம் பழகுனாங்க, அதுக்குன்னு இத்தனை வருஷமா அவங்க மறக்காம இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்குமே சேம் டவுட் தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு அவங்க மறக்கக்கூடிய ஆளே இல்லை. அது அவங்க குழந்தை இறந்து பிறந்து அதுல இருந்து அவங்க மீண்டு வரல, வீட்டை விட்டு வெளியும் போகல, ரொம்ப எமோஷனலா பிரேக் ஆகுறாங்க. ஸோ மக்கள் கிட்ட அதிகமாக அவங்க வந்து பழகவும் செய்யல தன்னுடைய பையனை தவிர்த்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 20 வருஷம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த 20 வருஷம் அவளை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். அதுவும் ஒரு பொய்யான காதலியால ஏமாந்து போன அவனுக்கு அந்த சில நாட்கள், அந்த வெகு சில நாட்கள்ல கிடைச்ச அந்த உண்மையான அன்பு காதல்லாம் ரொம்ப ஹியூஜா தானே இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லித்தான் இந்த மாதிரி கடைசியா ரெண்டு பேருமே சேர்ந்து இத்தனை வயசுக்கு அப்புறமா வந்து ஒன்று சேர்ந்து போற மாதிரி தான் இந்த படம் இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா வந்து முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுக்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.